ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கலப்பு கீரை கடையல் செய்ய போகிறோங்க. அதுக்கு பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கீரை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது, ஒரு தக்காளி நறுக்கி பருப்பு கூட சேர்த்து, பருப்பு கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்து பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு, கீரையும் சேர்ந்து வெந்துடுச்சு நல்லா. இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா இதை மாதிரி சட்டியில் போட்டு நல்லா மையாக கடைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா கீரை நல்லா மையாக கடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது கீரை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாங்க. கீரை சூப்பு அருமையாக இருக்கும். கடைஞ்ச கீரையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ அடுத்து கீரை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை நல்லா காய வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதும் அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்குவோம். பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிட்ருக்கு. தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சதும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் அது கூட 4 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்ச வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கட்டும். ரெண்டையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ அது கூட ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட தட்டி வச்ச பூண்டு பல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுட்டு அது கூட கடைஞ்சி வச்ச கீரையை சேர்த்துக்குவலாம். அவ்வளவுதாங்க, கலப்பு கீரை கடையல் தயாராகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். கீரை சூப்பு நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த தண்ணியை வேஸ்ட்